கட்சி ஆரம்பிச்ச உடனே மக்கள் எல்லாருமே வியந்து பார்த்தாங்க. இந்த கட்சியை பார்த்து கிடையாது, தமிழ்நாட்டுல கல்வியில முதல் மாநிலமா இருக்கக்கூடிய இந்த இடத்துல இப்படியும் ஒரு தற்குறிகள் இருக்காங்களா? படிச்சுமே இவ்வளவு அறிவு கட்டத்தனமா, அரசியல் அறிவு இல்லாம இப்படிப்பட்ட தற்குறிகள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வியந்து பார்த்தாங்க. அந்த ஷாக் இருக்கு இல்லையா, அதுல இருந்து வெளியே வரவே இல்லை. அதுக்குள்ள இன்னொரு ஷாக்கை கொடுத்திருக்காங்க. தமிழகத்திலேயே இப்படி ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு நாங்க பார்த்ததே இல்லையப்பா, அப்படி ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு தாவேக்காவினர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மறுபடியுமே ஷாக் ஆயிருக்காங்க. அப்படி ஒரு பாதுகாப்பு ஏற்பாடை தான் தாவேக்காவினர் ஈரோட்ல செஞ்சிருக்காங்க. அப்படி என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத மதிமுகம் டிகோட்ல விரிவா பார்க்கலாம். பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தாவேகா அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்ச உடனே எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருந்திருக்கும். விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம், என்னடா இத்தனை தற்கொலைகள் இருக்கிறீங்க இதுக்குள்ள, இப்படி இல்லாம நடந்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கு மேல ஷாக்கு கொடுத்தாங்க தாவேகாவினர். அந்த மாதிரி தான் இப்பவும் ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான நியூஸை கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல நம்ம எல்லாருமே பார்த்திருந்திருப்போம், தாவேகாவினரோட ஒரு சில குரங்கு சட்டைகள் எல்லாத்தையுமே பார்த்திருப்போம். கரூர் மாநாட்டிலையும் சரி, அதுக்கு முன்னாடி நடந்த கூட்டங்கள்லயும் சரி, இவங்க எல்லாருமே மரத்து மேல ஏறுறது, சேரை தூக்கி தலைக்கு மேல வைக்கிறது, சேரை உடைச்சு போடுறது, ஷாக் அடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு கரண்ட் கம்பியை பிடிச்சி கடிச்சு வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த குரங்கு சைட்டுகள் எல்லாமே கொஞ்சம் முத்தி போய் கரண்ட் கம்பியை கடிச்சவன் போலீஸ்காரன் கையை கடிக்கிற லெவலுக்கு அது முத்தி போயிடுச்சு. ஸோ அதனால பயந்து போனாங்களோ என்னமோ தெரியல. இல்ல தலைவர் விஜய் வரும்போது எவனாவது ஓடி குறுக்க செல்ஃபி எடுக்கிற அப்படின்னு கேட்பான், இவர் இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல பவுன்சர்ஸ் தூக்கி போடுவாங்க, அதை பார்த்துக்கிட்டு இவர் விஜய் கையவே கடிச்சு வச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு பயத்துல முள்வேலி போட்டிருக்காங்கங்க. இதுதான் மிகச்சிறந்த பாதுகாப்பு, இதுதான் முதல் கட்ட பாதுகாப்பு அப்படின்னே சொல்லலாம். உலகத்திலேயே தன்னோட தொண்டர்களுக்கு யாராவது முள்வேலி சுத்தி பார்த்துருந்துருக்கீங்களா? அந்த இடத்துல ஈரோட்ல விஜயமங்கலம் சாரல்ல ஒரு டோல்கேட் பக்கத்துல ஒரு இடத்த இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த இடத்துல 35,000 பேர் வருவாங்க. அதுல 10,000 பேர் தாவேகாவோட நிர்வாகிகள், தாவேகாவினர், இன்னொரு 25,000 பேர் பொதுமக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நடுவுல ஒரு 40 அடிக்கு ஒரு விளம்பர பலகை இருக்கு, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் இருக்கு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேனருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை சுத்தி முள்வேலி சுத்தி இருக்காங்களாம். அப்ப அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேனருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பு கூட இவங்க தொண்டர்களுக்கு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஷாக் அடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு கரண்ட் கம்பியை கடிக்கிறவன் முள்வேலி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுமே அதுல ஏற மாட்டான் அப்படிங்கிற என்ன நிச்சயம் இருக்கு? இதுக்கு தாவேகாவோட தலைவர்கள், நிர்வாகிகள் அந்த ஏற்பாடு செஞ்சாங்கல்ல, அவங்கள என்ன உத்தரவாதம் தருவாங்க? எங்க தொண்டர்கள் அந்த முள்கம்பி மேல ஏற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வேற 40 கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்காம. இது இரண்டாவது கட்ட பாதுகாப்பு ஏற்பாடு. யார் யார் கையை கடிக்கிறாங்க, யார் தலைவர் பின்னாடியே ஓடி வராங்க அப்படிங்கறதெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக ஒரு 40 கேமரா பொருத்திருக்காங்க. இதை நீங்க பாப்பீங்க, பார்த்துட்டு என்ன நடவடிக்கை எடுப்பீங்க அப்படிங்கிறதுதான் இங்க கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்லாம 3 ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிருக்காங்களாமா. ஆமா, கண்டிப்பா ரெடி பண்ணிதான் ஆகணும். ஏன்னா நீங்களே விபத்து நடக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையுமே நீங்களே ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. சுத்தி முள்வேலி சுத்தி வச்சிருக்கீங்க. அது மேல எவனாவது போய் ஏறுவான், ஏறி காலில் குத்துறானோ இல்ல அவன் நெஞ்சில குத்துதோ, எங்க குத்துதுன்னே தெரியாது. அதுக்கு கண்டிப்பா ஆம்புலன்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கணும். 3 ஆம்புலன்ஸ் பத்தாது சொல்ல போனா. ஏன்னா உங்க தொண்டர்கள் அந்த மாதிரியான மனநிலையில இருக்கிறவங்க, கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க 3 ஆம்புலன்ஸ் எடுத்திருக்கோம், 40 கண்காணிப்பு கேமராக்கள் போட்டிருக்கோம், நர்ஸ் எல்லாமே இருக்காங்க 100 பேரு, இது எல்லாமே இது எல்லாமே கரூர்லயே இருந்துச்சு. கரூர்ல இருந்துதான் நீங்க சொன்னீங்க. சோ அதே மாதிரிதான் இப்ப சொல்லுங்க. இது எல்லாமே எந்த லெவலுக்கு இருக்கு அப்படிங்கிறது நாளைக்கு நமக்கு தெரிய வரும். அதுவும் அந்த முள்வேலி போடுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்கள் பைக்ல அப்படியே முன்னாடி வராரு, பின்னாடி ஒரு ஆட்டோ நிறைய முள்வேலி அந்த கம்பிகளை சுத்தி ஏத்திட்டு அங்க இறக்கிருக்காங்க. இந்த வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, 2009 இலங்கையில உள்நாட்டு போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை இந்த மாதிரிதான் ஒரு முள்வேலி முகாம் போட்டு அங்க அடைச்சு வச்சிருந்தாங்க. அங்க வெளியே போக முடியாம, அவங்களுக்கு சுதந்திரம் இல்லாம, சாப்பாடு இல்லாம ஒரு அகதிகளா அந்த மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஒரு நிலைமையை தான் இப்போ தாவேகாவினர் அவங்களோட தொண்டர்களுக்கே கொடுக்குறாங்க. தன்னோட சொந்த கட்சியோட தொண்டர்களை அகதியா மாத்திர ஒரே ஒரு கட்சி எது அப்படின்னு பார்த்தோம்னா அது தாவேகா தான் அப்படிங்கிறத இவங்க மறுபடியுமே நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே யாரு காரணம் அப்படின்னு கேட்கும்போது மாவட்ட செயலாளர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி விட்டு ஓடுனவங்க தான் இந்த தலைவர்கள் எல்லாருமே. அவங்க தான் இப்போ இந்த தொண்டர்களுக்கு
சுத்தி முள்வேலி போட்டிருக்காங்க. இது என்ன பாதுகாப்பு? இந்த பாதுகாப்பை பார்த்து தமிழ்நாடே வியக்க போகுது. இதை பார்த்து மற்ற கட்சியினருமே வந்துட்டு ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்த மாதிரி ஏற்பாடுகளை யாருமே கடைபிடிக்கவே மாட்டாங்க. இது தாவேகாவினர் மட்டும்தான் கடைபிடிக்க போறாங்க. இதனால நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு படபடப்பான ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த செய்தி அப்படிங்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஈரோட்ல மாநாடு 16ஆம் தேதி போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேதி மாத்துறது உங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. பட் இருந்தாலும் 18ஆம் தேதி அப்படின்னு மாத்தினதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி ஏதாவது அரசியல் ரீதியான காரணங்கள் இருக்கலாம், இல்ல அங்க வேற ஏதாவது கூட்டம் நடக்குதா, இல்ல வேற கட்சியினர் அங்க ஏதாவது விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. சரி, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் செங்கோட்டையன் அரசியல் அனுபவம் மிக்கவர், இப்போ வந்து தாவேகாவுல இருக்காரு. அவர் ஏதாவது சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஜெயலலிதா அம்மையாருக்கே ரூட்டு போட்டு கொடுத்தவர், எந்த தேதியில எப்போ நீங்க தண்ணி குடிக்கணும், எப்போ நீங்க இறங்கணும் ஏறணும் அப்படிங்கறத எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்த செங்கோட்டையனுக்கு வந்து விஜய்க்கு வந்து ஏதாவது சொல்லியிருப்பாரு. அதனால 18ஆம் தேதி மாத்திருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. சரி, எப்பவும் போல ஜோசியக்காரர் ஏதாவது சொல்லிட்டாரா? ஏன்னா 16ஆம் தேதி உங்களுக்கு நல்ல நாள் கிடையாது, நீங்க 18ஆம் தேதி மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வழக்கமான ஜோசியக்காரர் ஏதாவது சொல்லிட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் சொல்லல. சரி, எதுக்கு தாங்க நீங்க தேதியை மாத்தி வச்சீங்க அப்படின்னு பார்த்தா, சார் வந்துட்டு ரிலாக்ஸ் பண்றதுக்காக சுற்றுலா போயிருந்திருக்காரு கோவாக்கு. அதுவும் யார் கூட? த்ரிஷா அன்னியாரோட ஒரு சுற்றுலா போயிருக்காரு ரிலாக்ஸ் பண்றதுக்காக. ஏன்னா ஈரோடு அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒருவேளை பழையபடி 2 மாசம் வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலைமை கூட வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதனால ரிலாக்ஸ் பண்றதுக்காக முன்னாடியே வந்துட்டு தனி விமானம் மூலமா கோவா போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு. கோவா போறதுக்கு தனி விமானம் மூலமா உங்களுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு செய்ய தெரியுது. அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாமே வெளியவே தெரியாம ரொம்ப சுமூகமா நடத்தி முடிக்க தெரியுது. ஆனா நாளைக்கு நடக்க போற ஈரோட்டு கூட்டத்துக்கு சார் எதுல வருவார் அப்படிங்கிறது என்னமே கன்ஃபார்ம் ஆகலையா. தரை வழியில வருவாரா, இல்லைன்னா வான்வெளியில வருவாரா, இல்லைன்னா தண்ணிக்குள்ள புகுந்து எழுந்து அந்த சுறா படத்துல வருவார்ல அந்த மாதிரி வருவாரா, இப்படி எதுவுமே தெரியாது. எல்லாமே நாளைக்கு தான் நாங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இவங்களோட பாதுகாப்பு முன்னேற்பாடுகள். சரி, இது எல்லாமே இருக்கட்டும். நீங்க ஒரு ஏதோ ஒரு கர்மத்துல எப்படியோ வந்துட்டு போங்க, தண்ணிக்குள்ள எழுந்து வாங்க, இல்லைன்னா வானத்துல இருந்து குதிங்க, எப்படியோ நீங்க வந்து பேசி முடிச்சுட்டு எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாம போயிட்டாலே அதுவே வந்துட்டு சிறப்பானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அப்படி எதுவுமே நாங்க வந்து நடக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கரூர்ல பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் என்ன சொன்னாரு? எங்க தலைவர் வந்து 12 மணிக்கே வந்துருவாரு கரூருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் தூண்டி விட்டு பக்கத்து மாவட்டத்துல இருந்து எல்லாத்தையுமே வர வச்சு அவ்வளவு பெரிய கூட்டத்தை கிரௌட உருவாக்கி ஒரு ஸ்டாம்பைடே நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ இதே வேலையை செங்கோட்டையன் செஞ்சிருக்காரு. என்ன சொல்றாரு? யாரு வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி புதுச்சேரியில ஒரு கூட்டம் போட்டீங்க. அந்த கூட்டத்துல 5000 பேர் தான் வரணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது நீங்க வந்து வாயை மூடிட்டு ஏத்துக்கிட்டீங்க. QR கோடை வச்சு உள்ள அனுப்புங்க, எங்களுக்கு வந்து பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அதையுமே நீங்க வந்துட்டு நல்லாவே கேட்டுக்கிட்டீங்க. அதையும் மீறி நீங்க எல்லாருவான்னு சொல்லவும் அந்த பெண் எஸ்பி அவங்க வந்து சொல்லவும் அதையும் நீங்க வந்து அமைதியா கேட்டுக்கிட்டீங்க. ஆனா தமிழ்நாடு அப்படின்னா மட்டும் இவங்க தக்காளி சட்னி அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. யாரு வேணாலும் வரலாமா, 10,000 பேர் 25,000 பேர் மொத்தமா 35,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னதும் செங்கோட்டையன் தான். ஆனா இப்போ வந்து பேட்டியில வந்துட்டு யாரு வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை தூண்டி விடுறது செங்கோட்டையன் தான். இந்த ஒரு மீம் வரும் இல்லையா, பிரகாஷ் ராஜ்னு சொல்லுவாங்கல்ல, ரெண்டுமே ஒரே ஆளா அப்படின்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு. எதுடா உண்மை? 35,000 பேர் இவங்க தான் வரணும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்கீங்களா, இல்லைன்னா யாரு வேணா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மாஸ் கிரௌட கூட்டி மறுபடியும் ஏதாவது ஒரு அசம்பாவிதத்துக்கு நீங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுக்கான ஏற்பாடுகள் தான் இந்த பாதுகாப்பு ஏற்பாடா அப்படிங்கிற கேள்வியுமே இப்போ இங்க எழுந்திருக்கு. சரி, எது எப்படியோ பெண்கள் பாதுகாப்புல தாவேகா வந்து ரொம்ப கரெக்டா இருப்பாங்கப்பா. ஏன்னா பெண்கள் பாதுகாப்புக்காக பல குரல் கொடுத்திருக்காங்க. இலவசங்களே வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க தான் தாவேகா. அப்போ இந்த விஷயத்துல வந்து அவங்க கரெக்டா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பாதுகாப்புக்காக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெண்கள் பாதுகாப்புக்காக விஐபி பாஸ் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கான பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு 4 இடத்துல 500 பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 2000 பெண்கள் வர வைக்க போறதா ஒரு தகவல், ஒரு செய்தியை வந்து அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இப்ப இதுல என்ன கேள்வி அப்படின்னா, முதல் கேள்வி, அங்க 2000 பெண்கள் மட்டும்தான் வருவாங்களா? 2000 பெண்களுக்கு மட்டும்தான் நீங்க சீட் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க, அதுக்கு மேல வந்தா என்ன செய்வீங்க? இரண்டாவது, அவங்களுக்கே விஐபி பாஸ் கொடுத்து தனி இடத்துல எடுத்து வைக்கீங்க. அப்போ உங்க தொண்டர்கள் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? மூணாவது, அவங்களை அழைச்சிட்டு வர்றது நிர்வாகிகள் தானே, அந்த நிர்வாகிகள் கூட அவங்க பாதுகாப்பா இருக்க மாட்டாங்களா? அப்போ உங்க நிர்வாகிகள் மேல உங்களுக்கே பாதுகாப்பு இல்லையா? நாலாவது, விஜய் பக்கத்துல இருந்தா மட்டும்தான் பெண்கள் பாதுகாப்பா இருக்க போறாங்களா? ஏன் விஜய் வந்து இரும்பு லாரியா மாதிரி எல்லாரையும் சுத்தி வளைக்க போறாரா? இப்ப நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு உறுதிப்படுத்துறீங்களா, இல்லைன்னா எங்க தொண்டர்கள் மேல எங்களுக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்க தொண்டர்களை நீங்க அசிங்கப்படுத்துறீங்களா? உங்க தொண்டர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கறது கிடையாது. உங்க தொண்டர்கள் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லாம அவங்கள ஒரு தற்குறி அப்படிங்கிற ஒரு நினைப்பிலேயே நீங்க அந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செஞ்சிருக்கீங்க. பேருக்கு தான் இவங்க தற்குறி கிடையாது, ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி அப்படின்னு சொல்றீங்க. இந்த கேள்விக்குறிக்கு எதுக்கு முள்வேலி?
இப்படியெல்லாம் செஞ்சு உங்க தொண்டர்களை அசிங்கப்படுத்திட்டு நாங்க வந்து தமிழகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி தரமான முன்னேற்பாடுகளை தாவேக்காவினர் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போதே ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. நாளைக்கு ஈரோட்ல ஏதாவது அசம்பாவிதம் மறுபடியும் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஈரோட்ல இருந்து யாராவது இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு விஜயை நான் நேர்ல தான் போய் பார்ப்பேன் அப்படிங்கிற விபரீத விளையாட்டு எல்லாமே ஈடுபடாதீங்க. அதுக்கு பதிலா நீங்க வீடியோவிலேயே பாத்துக்கலாம். ஏன்னா ஆன்லைன் அரசியல் சேர்வங்களுக்கு வீடியோல பாக்குறதே போதுமானதா தான் இருக்கும்.